ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வரப்போகிற அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ 2026 குரூப் 4 வந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு ஸ்டடி பிளானாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் 2026 குரூப் 4 வருமா வராதா, இனிமே எக்ஸாம் நம்பலாமா, இப்போ இதில் சிலபஸ்லேருந்து கேட்பாங்களா, இந்த மாதிரி எல்லா டவுட்டுக்குமான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. சரியா? ஸோ அதோட நம்ம அடுத்து எக்ஸாம் வரைக்கும், அடுத்து வரப்போகிற எக்ஸாம் வரைக்கும் நம்ம எப்படி நம்மளோட டைமை செப்பரேட் பண்ணி கரெக்டாக நம்ம ஷெடியூலை பிரித்து எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானோட வந்திருக்கோம். சரியா? ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது ஃப்ரீ ஒரு பேட்ச் மாதிரி தான். சரியா? உங்களுக்கு தனி டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு இதில் என்னென்ன ஷெடியூல் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருவோம். அது போக உங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக வீக்லி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூல்லேருந்து, வீடியோஸ்லேருந்து, டெஸ்ட்லேருந்து எல்லாமே அந்த டெலகிராம் சேனலில் தான் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஷெடியூலு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு தெளிவான ஒரு பிளானோட நான் வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நான் அரசு வேலைக்கு தான் சார் நான் போகணும், நான் கவர்மெண்ட் ஜாப் தான் சார் நான் போகணும், நான் ஒரு அரசு அதிகாரியாக ஆகியே ஆகணும் சார், எனக்கு வேறு எதுவுமே எய்ம் இல்லை சார் லைஃப்பில், நான் உறுதியாக போவேன் சார், என்னால் முடியும் சார், நான் படிப்பேன் சார் அப்படிங்கிற வெறி இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஸோ எக்ஸாம் சரியாக நடக்கலை, மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய மன வருத்தம், நம்ம நினச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கலை, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆனால் அதுக்காக நம்ம அந்த வழியிலே இருந்து அந்த வேதனையிலே இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறனால இங்கே எதுவுமே மாறப்போகிறதும் கிடையாது, எதுவுமே நடக்க போகிறதும் கிடையாது. சரியா? நம்ம மாறினா மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும். சரியா? ஸோ எப்பயுமே பார்த்துக்கலாம், வரட்டும், கஷ்டம் தானே, எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோங்க வாழ்க்கையில், எவ்வளவோ கஷ்டத்தை, எவ்வளவோ ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இதை எவ்வளவோ ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எத்தனையோ பேர் பசங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 27, 28 வயசாகி நல்ல வேலை இல்லாமல், ஒரு கல்யாணம் பண்ண முடியாமல், அடுத்த லெவலுக்கு செட்டில் ஆக முடியாமல் எவ்வளோ பேர் பல கஷ்டங்களோட சொந்தக்காரங்க மத்தியில் பதில் சொல்லிக்கிட்டு, சுற்றி இருக்கிறவங்க கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு, எவ்வளவோ ஒரு கஷ்டமான ஒரு லைஃப்பை தான் எல்லாருமே லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? யாருமே ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், எனக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு லைஃப்பில் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நபர் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரவே மாட்டாங்க. சரியா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குது, எனக்கு அது நல்லா தெரியும். சரியா? ஆனால் அதை வச்சு இங்கே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. சரியா? ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ நாள் படித்தேன், அவ்வளோ நாள் படித்தேன், நான் எனக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தரமாட்டாங்க. சரியா? நம்மளோட முயற்சி, நம்மளோட திறமை, நம்மளோட வெற்றி தான் நம்மளோட இதை தீர்மானிக்கும். சரியா? அதனால் நீங்கள் உங்களோட உழைப்பு போடுறதுக்கு தயங்காதீங்க. படிப்பு உங்களை என்றைக்குமே கைவிடாது, உறுதியாக சொல்கிறேன், 200% சொல்கிறேன். நீங்கள் புக் எடுத்து உட்காந்து நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களை என்றைக்குமே கைவிடாது. சரியா? அதனால் என்ன எக்ஸாமுக்கு டைம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் இயர் தானே வரும், நம்ம எதுக்கு இப்போவே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. இப்படி நினச்சி தான் நம்ம போன வருஷம் எக்ஸாமை நீங்கள் விட்டீங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி 2, 3 எக்ஸாம்ஸை நீங்கள் லூஸ் பண்ணதுக்கான காரணம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் காலத்தை தாமதம் பண்ணது தான். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற நேரம் நீங்கள் நினைக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். இந்த பிளான் யார் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஸ்டடி பிளான் யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சார், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, எனக்கு வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு தான் நான் படிக்கணும், அந்த டைமிங்கில் தான் நான் படிக்கணும் சார், எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே எனக்கு டைமிங் கிடைக்காது, ஆனால் நான் கண்டிப்பாக போஸ்டிங் அடிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி பசங்க, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு பார்க்குறவங்க, பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வீட்டு கஷ்டத்தோட அந்த கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் ஆஃபீஸும் ப்ரெஷரு, இங்கேயும் ப்ரெஷரு, எக்ஸாமை நம்பினோம்னா டிஎன்பிஎஸ்சியே நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குது, அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி உள்ள எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு பிளான் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே படிச்சுக்கிருவேன், எனக்கு எந்த கைடுமே தேவையில்ல, நான் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிக்கிறேன், 18 மணி நேரம் படிக்கிறேன்,
எனக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம். சரியா? நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். எனக்கு வந்து சரியான நேரம் இல்ல சார். நான் இருக்கிற நேரத்துல நான் படிச்சு சக்சஸ் ஆகணும்னு நெனைக்கிறேன். என்னால வந்து அதிகமான ஒரு இத வந்து என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் இது. சரியா? ஸோ அதனால எக்ஸாம் வந்து எப்போ வரும்? எப்படி வரும்? அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் யோசிப்பீங்க. ஆனுவல் பிளானர் வந்தோனே எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் நீங்க கடந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இது எதுக்கு? இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிளானர் வரும்போது ஸ்டார்ட் பண்றவங்கள விட நீங்க முன்னாடி இருப்பீங்க. புரியுதா? நம்மளோட டார்கெட்டே நம்ம அப்படிதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால 2026ல கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம் வரும். சரியா? நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைங்கிறது நம்பிக்கை தான். சரியா? நைட்டு போயி படுக்குறோம். காலையில எந்திரிச்சா தான் நிச்சயம். சரியா? அதனால வாழ்க்கைங்கிறதே ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பா 2026ல குரூப் 4 வரும். கண்டிப்பா நம்புவோம். கண்டிப்பா ஜூன், ஜூலைக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடக்கும். எதுவுமே வந்து நிக்காதுங்க. எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. புரியுதா? உங்கள்ட்டயே 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வருஷம்லாம் குரூப் 4 வராது. யார் சொன்னா? அவங்களுக்கு யார் சொன்னான்னு போய் கேளுங்க. அவங்க எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. இது இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். கடைசில போய் கேளுங்க. எனக்கே வந்து தெரியல. யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க. அப்படிங்கிற மாரி போயிரும். எதுவுமே வந்து இங்க உறுதியானது கிடையாது. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியோட டைரக்டர் டிஎன்பிஎஸ்சில உள்ளவங்க யாரும் சொன்னாங்களா? 2026ல குரூப் 4 வராது அப்படின்னு. அப்பல்லாம் கிடையாது. இங்க எதுவுமே வந்து நடக்காதுன்னு கிடையாது. இது அடுத்தடுத்தது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எலக்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நின்றுமா? எலக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நிப்பாட்டிருவாங்களா? அப்பல்லாம் கிடையாதுங்க. இது வந்து காரணம் சொல்றது. புரியுதா? காரணங்கள வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா, நம்மளுக்கான வெற்றிய நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. காரணம். இந்த எக்ஸாம் வந்து வராது. அப்புறம் படிச்சுக்கலாம். இது வராது. எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு. எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு. எனக்கு வந்து நான் குழந்தைய பார்த்துக்கணும், வீட்ட பார்த்துக்கணும். இந்த மாதிரி காரணங்கள நம்ம அடுக்கிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மனால நம்மளுடைய வெற்றிகள பார்க்கவே முடியாது. இதுதான் உண்ம. சரியா? இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஃபயரா இருக்கணும். புரியுதா? இதுவரைக்கும் நீங்க 2025க்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் குரூப் 4 படிச்சுக்கோங்க. நீங்க எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது வேற. 2025க்கு பிஃபோர், ஆஃப்டர் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேற. இதுக்கு அப்புறம் நீங்க வந்து நெருப்பா இருக்கணும். சரியா? ஃபயரா இருக்கணும். ஒரு இதுல கூட நீங்க சோர்ந்துறக்கூடாது. எந்த இடத்துலயுமே வந்து ஒரு பாயிண்ட் கூட உங்களோட அந்த எஃபோர்ட்டோ, உங்களோட அந்த பவர் வந்து குறைஞ்சிறவே கூடாது. சரியா? என்னைக்குமே வந்து ஃபயரா வந்து இருக்கணும். இன்னைக்கு வந்து இப்ப ஆரம்பிக்கிறது, 1 வாரம் நல்லா படிக்கிறது, திரும்ப அதுக்கப்புறம் பிரேக் விட்டுறது, அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறது, அப்புறம் திரும்ப படிக்கிறது, அப்புறம் பிரேக் விடுறது. இப்படி இருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அடிக்க முடியாது. இப்பவே நான் சொல்லிடுறேன். என்ன என்ன இப்படி சொல்றீங்க எடுத்தோனயே? அதான் உண்ம. போஸ்டிங் நீங்க அடிக்க முடியாது. சரியா? இதுதான் உண்ம. இப்பயே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா, நீங்க ஒரு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சாலும் பரவால்ல. நம்ம இந்த முழுசா படிக்கணும். இப்ப ஆரம்பிச்சு அடுத்த குரூப் 4 எக்ஸாம்க்கு நாள் வரைக்கும் நீங்க படிக்கணும். புரியுதா? அதான் இங்க ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி மட்டும் தான் இங்க முக்கியம். கன்சிஸ்டன்சி இருந்தா நீங்க ஜெயிச்சுருவீங்க. எக்ஸாம் வருது, வரல அதெல்லாம் நம்மளுக்கு கவல இல்ல. நம்மளோட வேலை என்ன? படிக்கிறது. உங்களோட வேலை என்ன? அரசு பணிக்கு போறது. உங்களோட வேலை என்ன? கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆகி, என் குடும்பத்துக்கு நான் பெருமை சேர்க்கணும். என்ன சுத்தி பேசினவங்க முன்னாடி நான் வந்து காட்டணும். என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடந்து காட்டணும். என் வீட்ல உள்ளவங்கள நான் நல்லபடியா பார்த்துக்கணும். இதுதான் வந்து உங்களுடைய கனவா இருக்கும். உங்களுடைய ஆசையா இருக்கும். சரியா? அத நிறைவேத்துறது மட்டும் தான் நம்மளோட வேலை. அத விட்டுட்டு, அவன் சொல்றான் எக்ஸாம் வராது. இவன் சொல்றான் கட் ஆஃப் இப்போ அதிகமாயிரும். இவன் இது சொல்றான். இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத டாக். சரியா? அதனால இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கைவிட்டுட்டு இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிட்டு, நாளைக்கு ஆகஸ்ட் 1 நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ, அதனால நான் என்ன பிளான் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிர்றேன். சொல்ல சொல்ல கவனமா பாருங்க. ஸ்க்ரீனையும் கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றதையும் வந்து கவனிச்சுக்கோங்க. அப்பதான் இது வந்து புரியும். சரியா? ஸோ, இப்போ வந்து நம்ம 3 ஷெட்யூலா பிரிச்சிருக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும். எப்படின்னா, நம்மளுக்கு இந்த நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 1 சரியா? நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களேன். நாளையிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு ஷெட்யூல். சரியா? இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 மாசம் கையில இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் 31லிருந்து நோட்டிஃபிகேஷன் வர்றது. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? நான் வந்து ஏன் இந்த ஆகஸ்ட் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எடுத்திருக்கோம்னா, இந்த இயரோட எண்டுல தான் நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் குடுப்பாங்க. அது நவம்பரா இருக்கலாம், டிசம்பரா இருக்கலாம். சரியா? ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கலாம். ஸோ, அதனால நம்ம அத கணக்கு பண்ண வேணாம். டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு
ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் எக்ஸாமுக்குன்னு ஒரு டேட் வந்து வச்சிருப்பாங்க. ஆனுவல் பிளானர் வந்து இப்ப இந்த மாசம் வருதுன்னா, ஒரு 2 மாசம், 3 மாசம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் வர மாரி இருக்கும் குரூப் 4க்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 3 மாசம் டைம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலருந்து அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 மாசம் வந்து டைம் இருக்கும். சரியா? அது வந்து ஷெட்யூல் 3. ஓகேவா? இப்படி வந்து நம்ம 3 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்கோம். நாளைக்கு ஆகஸ்ட் 1ல இருந்து இந்த இயர் எண்ட் டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு ஷெட்யூல். அதுக்கப்புறம் டிசம்பர் 31ல இருந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ, சரியா? செப்டம்பர், பிப்ரவரியில வரலாம், மார்ச்ல வரலாம், ஏப்ரல்ல வரலாம். அதுவரைக்கும் ஷெட்யூல் 2ஆ வந்து நம்ம வச்சிருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலருந்து எக்ஸாம் வர வரைக்கும் 90 நாட்கள் நம்மளுக்கு டைம் இருக்கும். சரியா? 3 மாசம் வந்து நம்மளுக்கு டைம் குடுப்பாங்க. அத வந்து நம்ம ஷெட்யூல் 3ஆ வந்து வச்சிருக்கோம். சரியா? இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அதாவது நாளையிலிருந்து ஆகஸ்ட் 1ல இருந்து டிசம்பர் 31 இந்த 5 மாசம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புக் சோர்ஸ நம்ம தரவு பண்ண போறோங்க. புக்ல என்ன இருக்கோ ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 4 பொறுத்தவரைக்கும் எல்லாமே அவுட் ஆஃப் புக் கிடையாது. சரியா? 200 கேள்விகள்ல 150 கேள்விகள் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. நியர்லி. சரியா? ஒரு 50 கேள்விகள் தான் ஃபுல்லா அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க அந்த 150 கேள்விகள்ல நீங்க தரோவா இருந்திருந்து, இந்த 50 ஃப்ளூக்ல அடிச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 10 வந்திருந்தா கூட 160, 170 எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கும். புரியுதா? நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுல என்ன பண்ண முடியுங்கிறத பாருங்க. சரியா? அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்டா கேட்டு போறாங்க. நம்மளுக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தெரியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அத யாருமே இங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. சரியா? நீங்க எல்லா புக்கையும் படிச்சுட்டு போறீங்க. இப்ப 2 பேர் இருக்காங்கங்க. ஏ, பி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஏ போர்ஷன்ல உள்ள எல்லாத்தையுமே படிச்சிடுறாரு. பியும் போர்ஷன்ல உள்ள எல்லாத்தையுமே படிச்சிடுறாரு. சரியா? இவங்க 2 பேத்தும் இப்ப எக்ஸாமுக்கு வந்து போறாங்க. சரியா? சிலபஸ்ல உள்ள எல்லாத்தையுமே படிச்சுட்டாங்க. இப்ப 150 கேள்வி வந்து சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு. மிச்சம் 50 கேள்வி சிலபஸ்ல இருந்து வரல. ஓகேவா? இப்ப அந்த வராத 50 கேள்வி யாருக்கு தெரியும்? ஏக்கு தெரியுமா? பிக்கு தெரியுமா? 2 பேத்துக்குமே தெரியாது. கரெக்ட்டா? ஏன்னா 2 பேருமே சிலபஸ்ல என்ன இருக்கோ அதான் படிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க எது உங்களோட வெற்றிய தீர்மானிக்கும்? அந்த 150 கேள்வி நீங்க படிச்சதுலருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? புக்ல இருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் படிச்ச சிலபஸ்ல இருந்து ஒரு 150 கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அத யாரு சரியா அதுல யாரு ஃபுல் மார்க் எடுக்குறாங்களோ, அதுல யாரு மேக்ஸிமம் மார்க்க ஸ்கோர் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் சக்சஸ். மொதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிய மொதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? நெகட்டிவ் சைடே போகாதீங்க. கொஸ்டின் டஃப், கொஸ்டின் டஃப், கொஸ்டின் டஃப். அந்த சைடு போகாதீங்க. புரியுதா? என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க அப்ப சப்போர்ட் பண்றீங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நம்ம சொல்றது மூலமா, அடுத்த எக்ஸாம் வேணா இவங்க பேப்பர் வந்து கொஸ்டின் வந்து சிம்பிளா கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கேட்கலாம். சிலபஸ்க்குள்ள கேட்கலாம். இந்த எக்ஸாம திரும்ப நடத்துறதோ, இல்ல திரும்ப இதுல எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரதோ வாய்ப்புகள் ரொம்ப, 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 ரொம்ப கம்மி. அந்த உண்மைய ஏத்துக்கோங்க. திரும்ப நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட 13,00,000 பேர் எழுதியிருக்காங்க. 13,00,000 பேர் கொஸ்டின் பேப்பர் இனிமே ரெடி பண்ணி, திரும்ப இவங்க எக்ஸாம் வச்சு, திரும்ப இது பண்ணுவாங்கங்கிறது வாய்ப்பே கிடையாது. புரியுதா? அதனால அதெல்லாம் கேட்டு ஏமாறாதீங்க. ரீ எக்ஸாம் வப்பாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையிலலாம் தயவு செஞ்சு உட்கார்ந்து இருக்காதீங்க. கடந்தது கடந்தது தான். நடந்தது நடந்தது தான். புரியுதா? அதனால அத விட்டுருங்க. அதனால இந்த 5 மாசம் நம்ம புக் சோர்ஸ் பேசிக்கா தரோவ் பண்றோம். மெயினா உள்ளது. ஜிஎஸ், மேத்ஸ், தமிழ் இது 3லயுமே மெயினா என்ன அந்த 100 மார்க் 200ல 100, 100ன்னு கூட எடுத்துக்குருவோங்க. 2026 அப்படியே ஃபேஸ் பண்ணுவோங்க. வாங்க பார்த்துக்குருவோங்க. டிஎன்பிஎஸ்சியா நம்மளா? பார்த்துக்குருவோம். அதான போட்டி. டிஎன்பிஎஸ்சியா நம்மளான்னு பார்த்துருவோம். நீ கஷ்டமா தானே கேட்குற? கேளு. நீட்டும் இப்படிதான் வந்துச்சு. வந்தோனே எல்லாரும் பயந்தாங்க. கடைசியில ஒரு 2 எக்ஸாம் 3வது நீட் வரும்போது 720 மார்க்கு நம்ம ஃபுல் மார்க் எடுத்துட்டாங்க. அந்த பேப்பர்லே டஃப்ன்னு சொன்ன பேப்பர்லே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமா? நம்ம லைஃப்ல பார்த்த கஷ்டங்களுக்கு இது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது. புரியுதா? அதனால இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. பார்த்துக்கலாம். எவ்வளோ 100, 100ன்னு எடுத்துக்கிறோங்க. 100 புக்லேருந்து வரும். 100 அவுட் ஆஃப் சோர்ஸ்ல வரும். அப்படி கூட எடுத்துக்கிறோம். இந்த 100 மார்க்க நம்ம இந்த 5 மாசத்துல தரவு பண்றோம். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இந்த டிசம்பர் 31 அதாவது நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்ததுலேருந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? வெளியில என்னென்ன வந்து நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே நாங்களே வந்து உங்களுக்கு நீட்டா இந்த 5 மாசத்துல நாங்க அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல பாயிண்ட் பை பாயிண்ட்டா வெளியில என்னென்ன சோர்ஸ் இருக்கோ அத வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுடுறோம். ஓகேவா? பிடிஎஃபா. நம்ம 31க்கு அப்புறம் டிசம்பர் 31க்கு அப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எந்த மாசம் வருதோ, அதுவரைக்கும் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ ஃபுல்லா தரவு பண்ணிருவோம். ஓகேவா? கிட்டத்தட்ட குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 3 மாசம் டைம் இருக்கும். அந்த டைம் நம்மளுக்கு தாராளமா போதும். ஏன்னா இந்த 5 மாசத்துல முதல்ல நம்ம எல்லாத்தையும் தரவு பண்ணிடுறோம். அதனால பேலன்ஸ நம்ம அப்ப பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஒரு 3 மாசம் 90 நாட்கள் டைம் இருக்கும். சரியா? அந்த 90 நாட்கள்ல எதையுமே படிக்கிறதே கிடையாது. படிக்கிறதுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. தூக்கி எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, ரிவிஷன், டெஸ்ட், ரிவிஷன், டெஸ்ட், ரிவிஷன், டெஸ்ட். புரியுதா? அந்த 3 மாசம் இது மட்டும் தான் நடக்கும்.
இதுதான் பிளான். இத நீங்க இப்பயிலருந்து நீங்க இத ஃபாலோ பண்ணா மட்டும் தான், இந்த ஓட்டத்துல நீங்க கடைசி வரைக்கும் வந்து சேர முடியும். நான் வந்து டிசம்பர் 31க்கு மேல வரேன்னா, நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் படிப்போம். அப்ப நீங்க கன்டின்யூ பண்ண முடியாது. இப்ப குரூப் 2 படிக்கிறவங்க பிரச்சனை இல்ல. குரூப் 2 படிங்க. குரூப் 2 படிச்சுட்டு, இப்ப என்ன செப்டம்பரோட எக்ஸாம் முடிஞ்சிரும். செப்டம்பர் 28ஓட முடிஞ்சிரும். அது 2 மாசத்துல நம்ம அவ்வளோலாம் போக மாட்டோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஒரு 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 ஜிஎஸ் லெசன் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு 1 நாள்லேருந்து 1 1/2 நாள் ஆகும். நான் 3 நாள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். தரோவா படிங்க. பாயிண்ட் பை பாயிண்ட்டா படிங்க. லைன் பை லைனா படிங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. ஒரு லைன விடக்கூடாது. ஒரு கொஸ்டின விடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியே வந்து திணறணும். புரியுதா? கொஸ்டின் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோம் இந்த வாட்டி. எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. எந்த விதமான காரணங்களும் கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து பிளானு. இந்த 5 மாசத்துக்கு புக் சோர்ஸ தரோ பண்றோம். அடுத்து டிசம்பர் 31லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் அவுட் ஆஃப் சோர்ஸ ஃபுல்லா படிக்கிறோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வர அந்த 3 மாச பீரியட்ல ஃபுல் ரிவிஷன் வந்து குடுக்குறோம். சரியா? இதுதான் பிளானு. 3 ஷெட்யூல். ஓகேவா? இப்ப நம்ம இந்த ஷெட்யூல் 2 அந்த ஷெட்யூல் 3 பத்தி எந்த கவலையும் வேணாம். அத மறந்துருங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு ஷெட்யூல் 1 பத்தி மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இப்ப ஷெட்யூல் 1 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன டைமிங் இருக்கு? ஆகஸ்ட் 1 நாளையிலிருந்து டைம் வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில நான் உங்களுக்கான டெலகிராம் குரூப் வந்து உங்களுக்கான டெலகிராம் குரூப்ப நான் இந்த வீடியோ கீழயே வந்து குடுத்துருக்கேன் லிங்க் ஓகேவா? நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வந்து நான் அதுல குடுத்துடுறேன். என்னென்ன இப்ப இதுல சொல்ற லெசனு, என்னென்ன படிக்கணும். அது போக வாரம், வாரம் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வரும். சரியா? காலையில ஞாயித்துக்கிழமை காலையில சண்டே மார்னிங் 5 மணிக்கு உங்களுக்கு அந்த வாரம் நீங்க என்ன படிக்கணுமோ அதுக்கான ஷெட்யூல் வந்து வந்துரும். சரியா? ஏன்னா மண்டே வந்து குடுக்கலாம். ஆனா மண்டே எல்லாருமே ஒர்க்குக்கு போறது. ஒரு சில பேர் ஒர்க்கு போயிட்டு வந்து படிப்பீங்க. அந்த மாரி சண்டே, சாட்டர்டேனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? அதுக்காக சண்டே மார்னிங் 5 மணிக்கு உங்களுக்கான ஷெட்யூல் வந்து வந்துரும். ஓகேவா? இந்த வாரம் நம்ம சண்டே அதாவது 3ஆம் தேதி காலையில முதல் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். ஓகேவா? அதுபடி படிங்க. ஓகேவா? ஃபுல் ஷெட்யூல்லாம் குடுக்கல. 22 வீக் கிட்ட வருது மொத்தமா. இப்ப பாருங்க, அதான் மொத்தம் வந்து நம்மளுக்கு 5 மாசம் வந்து டைம் இருக்கு. சரியா? இதுல வந்து நம்மளுக்கு டோட்டலா 22 வாரம், மொத்தமா 150 நாட்கள் இருக்கு. சரியா? அதனால இந்த 22 ஷெட்யூல்லாம் மொத்தமா குடுத்து, 22 பக்கம் பிடிஎஃப்ப குடுத்து உங்கள பயமுறுத்தாம, வாரம், வாரம் என்ன படிக்கணும்னு தெளிவா எடுத்து ஞாயித்துக்கிழமை, சண்டே காலைல 5 மணிக்கு உங்க கையில குடுத்துருவோம். அதுக்கான பிடிஎஃப்பும் குடுத்துடுறோம். சரியா? புக் இல்ல, சோர்ஸ் இல்ல, கவலைப்படாதீங்க. சரியா? ஆன்லைன் பிடிஎஃப் இருக்கு. பிடிஎஃப் புக் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நம்மள்ட்ட இருக்கு. தமிழ், இங்கிலீஷ். ஓகேவா? தமிழ் நியூ புக் இருக்கு, ஓல்டு புக் இருக்கு. அது போக சிறப்பு தமிழ் இருக்கு. அதே மாரி ஜிஎஸ்ல தமிழ் மீடியத்துக்கான லெசன்ஸ் 6த்துலேருந்து 12த் வரைக்கும் ஜிஎஸ்ல. அதே மாரி இங்கிலீஷ் மீடியத்துக்கான லெசனும் 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நடத்துறது தமிழ்ல இருந்தாலும், நீங்க உங்களுக்கான சோர்ஸ் குடுக்குறோம். அத வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் பைலிங்குவல்ல கொஸ்டின் செட் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஜிஎஸ்ஸையும், மேத்ஸையும் பொறுத்தவரைக்கும். ஓகேவா? பைலிங்குவல்ல தான் கொஸ்டின் இருக்கும். நம்ம போன வாட்டி அப்படிதான் குடுத்துருந்தோம். ஸோ, ஆனா நம்ம நடத்தும்போது போன பேட்ச்ல வந்து நம்ம ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால நம்மளோட பேட்ச்ச வந்து நம்மளால ரன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ, நடுவுல வந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சு. நம்ம வீட்ல எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயி, அவங்க ரொம்ப சீரியஸ் ஆயி அப்புறம் இறந்துட்டாங்க. ஸோ, அதனால ஒரு சில காரணங்கள்னால நம்மளால அத கன்டின்யூ பண்ண முடியாம பிரேக் பண்ணி நம்ம இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணோம். இடையிலேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா நடுவுல எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம இது பண்றதுக்கு ஒரு டைம் வந்து கரெக்ட்டான டைம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணது. ஓகேவா? இப்ப அதுக்கான டைம் வந்து வந்துருச்சு. போராடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா இருங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம விடப்போறதா இல்ல. டிஎன்பிஎஸ்சியா நம்மளான்னு ஒரு கை பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ இப்ப ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸ்டடி பிளான பொறுத்தவரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்ல 50 இம்பார்ட்டன்ட் லெசன்ங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 50 லெசன். ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி. இந்த 5ல இருந்து சார் யூனிட் 8 இந்த மாரி அது எல்லாமே இதுல தாங்க வரும். எல்லாமே வந்து ஹிஸ்டரி, ஐஎன்எம் இதுக்குள்ள கலந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த 5 டாபிக்ல இருந்து 10, 10 லெசன் வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஒரு பேசிக்கா ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க. 50 லெசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். சரியா? இந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அடுத்து உள்ளதெல்லாம் நீங்க ஒரு 60, 70 லெசன் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமா. அந்த 70 லெசனையுமே வந்து நீங்க ஒரு நாளைக்கு 1 லெசன், ஒரு நாளைக்கு 2 லெசன் அப்படி படிக்கிற மாரி லெசன்லாம் இருக்கு. சின்ன சின்ன லெசன் தான் எல்லாமே. அத பத்தி கவல இல்ல. இந்த 50 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப 70 கேள்வி வருது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் 5 போயிரும், சயின்ஸ் 5 போயிரும். இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு 60 கேள்வி இருக்குன்னு வைங்களேன். அந்த 60 கேள்வியில 30 கேள்வி 25லேருந்து 30 கேள்வி இந்த 50 லெசன்ல இருந்தே வந்துரும். ஓகேவா? அதனால இத ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்றோம். அடுத்து மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 10 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஏன்னா மேத்ஸ்ல நம்மளுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா எதுக்காக 10 இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு 150 நாள் இருக்கு. 10 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏன் எடுத்திருக்கோம்னா, ஒரு சம் விடாம பார்க்குறோம்.
புரியுதா? நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம், அதாவது டிசம்பர் 31க்கு அப்புறம் திரும்ப ஒரு 100 to 150 டேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுல இன்னொரு ஒரு 10 டாபிக் நம்ம நிதானமா பார்த்துக்கலாம். இப்ப இந்த ஒரு 10 டாபிக் மட்டும் நிதானமா கடைசியா நடந்த ஒரு கடைசியா நடந்த ஒரு 20 எக்ஸாம், லாஸ்ட்டா நடந்த ஒரு 15, 20 எக்ஸாம்ல எந்த டாபிக்லேருந்து மேக்ஸ் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் இந்த மாரி எந்த டாபிக்ல அதிகமான கேள்விகள் வந்திருக்கோ, அந்த டாபிக்கா ஒரு 10 டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுல ஒரு சம் விடாம பார்க்குறோம். ஒரு டாபிக்கு 100 சம் இருந்தாலும் சரி, 200 சம் இருந்தாலும் சரி, எல்லா சம்மையும் நடத்துறோம். புரியுதா? அதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். சரியா? ஒரு சம்ம கூட விடுறதா இல்ல. மேக்ஸ பொறுத்தவரைக்கும். இந்த 10 டாபிக்க நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 25 மார்க்ல 15 மார்க் உறுதியாயிரும் மேக்ஸ்ல. ஓகேவா? ஸோ 15 மார்க்க நீங்க தரவு பண்றீங்க. ஜிஎஸ்ல ஒரு 30 மார்க்கு, மேக்ஸ்ல ஒரு 15 மார்க். ஓகேவா? டோட்டலா ஒரு 45லேருந்து 50 மார்க் இது 2ல மட்டும் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க இந்த 5 மாசத்துல. அடுத்து தமிழ பொறுத்தவரைக்கும், தமிழ்ல என்னன்னா, நியூ புக். ஓகேவா? 6த் to 12த் அட்டை டு அட்டை, லைன் பை லைனா தெளிவா படிக்கணும். புரியுதா? அடுத்து ஓல்டு புக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இயலா வந்து நம்ம குடுக்குறோம். எது சிலபஸ்ல கவர் ஆகுமோ அது மட்டும். ஓகேவா? சிலபஸ்ல கவர் ஆகுறது, கவர் ஆகுற மாதிரி இருக்கிறது, எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சுருவோம். சரியா? எதையுமே விட வேணாம். நம்மள்ட்ட டைம் இருக்கு. ஒரு வாரத்துக்கே 2 இயல், 3 இயல் தான் வந்து இருக்கும். சரியா? அதனால அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போப்போறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயி ஈஸியா ஜெயிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் யூனிட் 7 தமிழ் அறிஞர்கள் அத பத்தி ஒரு 35 டாபிக் அதுல குடுத்துருக்காங்க இல்லையா? அத பத்தின ஃபுல் சோர்ஸ் புக்ல என்ன இருக்கு, அவுட் ஆஃப் சோர்ஸ் என்ன இருக்கு, அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சோர்ஸ் எடுத்து பிடிஎஃபா உங்களுக்கு தனித்தனியா வந்து நடத்தி உங்க கையில குடுத்துடுறோம். அடுத்து இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் ஒரு 20 டாபிக் அவங்க சிலபஸா குடுத்துருக்காங்களா, அதுல ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம வந்து எடுத்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு டாபிக்கா ஒரு வாரத்துக்கே ஒரு டாபிக் தான். சரியா? ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக். அந்த ஒரு டாபிக்க பார்த்துட்டு அதிலிருந்து என்னென்ன கேள்விகள் வந்து வந்திருக்கு. இப்ப அகரவரிசைனா, அகரவரிசையிலேருந்து இதுவரைக்கும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. 50 கொஸ்டினா, 100 கொஸ்டினா, 150 கொஸ்டினா அது எல்லாத்தையுமே பார்ப்போம். புரியுதா? ஒரே வீடியோனாலும் சரி, இல்ல 2, 3 வீடியோ போட்டுனாலும் அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதோட உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் வந்து அதுல வந்து குடுக்குறோம். சரியா? ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட பிளான் வந்து இருக்க போது. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூலுக்கு மட்டும் தான். அடுத்து நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் போகும்போது மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிருவோம். ஓகேவா? தமிழ பொறுத்தவரைக்கும் புக் சோர்ஸ்ங்கிறது வந்து இவ்வளோ மட்டும் தான். ஓகேவா? இது போக அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. இதிலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிரும். இந்த புக்ல படிக்கிறதுலருந்து. ஸோ அப்ப ஜிஎஸ், மேத்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 மார்க். அதே மாரி தமிழ்ல இருந்து வந்து ஒரு 50 மார்க். அப்ப டோட்டலா ஒரு 100 மார்க்குக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த 5 மாசத்துல தரோவாகுறோம். ஓகேவா? சாரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த 5 மாசத்துல வந்து நம்ம தரோவாகுறோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த 100 வந்து பார்த்துக்கலாம். ஏன் வந்து இப்ப இது மட்டும் எடுத்திருக்கோம் கம்மியானா, இந்த 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நீங்க 100 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கணும்னா, 100 மார்க் எடுக்கணும். புரியுதா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த 100 மார்க்ல 1 மார்க் கூட விடக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது எப்படி சாத்தியம்? சாத்தியம். சாத்தியப்படுத்தி காட்டுறோம். நீங்க கன்டினியூஸா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. புரியுதா? இத வந்து நடத்தி காட்டுறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் லிங்க்க வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். 2026 குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி கிங்டம்னு வரும். ஸோ அதில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில எல்லா அப்டேட்டும் வரும். நான் சொல்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. உங்களுக்கு வேற என்ன சந்தேகம்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதில வந்து மெசேஜ் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால எந்த சூழ்நிலையுமே வந்து மனசு தளர விடாதீங்க. ஹோப்ப விட்டுறாதீங்க. நம்பிக்கை ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். நம்பிக்கை, ஃபயர் இது 2மே உங்க மனசுக்குள்ள எப்பயுமே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? இது என்னைக்குமே வந்து அணையக்கூடாது. சரியா? உங்களுக்கு நடந்த அவமானங்களையும், அசிங்கங்களையும் ஒரு நிமிஷம் நெனச்சு பாருங்க. அது மாதிரி நம்மளுக்கு மோட்டிவேஷன் குடுக்கக்கூடிய ஒண்ணு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நானோ, எவ்வளோ பெரிய ஆளுமே கிடையாது. புரியுதா? உங்களுடைய அவமானங்கள நீங்க பட்ட அசிங்கத்தையும், அவமானத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது தர மாரி ஒரு வெறி உங்களுக்கு வேற எதுவுமே தராது. சரியா? அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அந்த ஃபயர எரிய வச்சு, நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 50 லெசன் இம்பார்ட்டன்ட் லெசனோட லிஸ்ட்டும், இந்த 10 மேத்ஸ் டாபிக்கோட லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல நாளைக்கு காலையில போட்டு விட்டுறேன். ஓகேவா? மணி சார் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் எடுத்து குடுத்துட்டேன். நாளைக்கு காலையில டெலகிராம்ல வந்துரும். அதுக்கப்புறம் இன்னும் 1, 2 வீடியோஸ் வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கு. தமிழ வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன ஏதுங்கிறத சொல்றேன். சொல்லிட்டு கம்மிங் சண்டே நாள கழிச்சு, நாளைக்கு வந்து ஃப்ரைடேவா? ஃப்ரைடே, சாட்டர்டே இது 2 நாள் வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க.
சாட்டர்டே மார்னிங், சண்டே மார்னிங் 5 ஏஎம்க்கு வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்து வந்துரும். அடுத்த வீக்கான ஷெட்யூல் வந்து வந்துரும். வீக் 1க்கான ஷெட்யூல். அந்த ஷெட்யூலோட சேர்த்து என்னென்ன புக்கு, என்னென்ன லெசன் இருக்கோ அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? ஸோ அந்த வீக்ல உங்களுக்கான பாடத்தோட லெசனுக்கான வீடியோஸும் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பிளானு. ஸோ ரெடியா இருங்க. வேற எந்த சந்தேகம் இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. இது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து 5, 5 மார்க் தான். ஓகேவா? மொத்தமே 10 மார்க் கிட்ட 15 மார்க் கிட்ட தான் வரும். ஸோ அதனால அத பத்தி நீங்க வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். அது எல்லாமே நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்குற அந்த பீரியட்ல ஷெட்யூல் 2ல வந்து பார்த்துக்குறோம். ஓகேவா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நெனைக்கிறேன். என் மைண்ட்ல என்ன இருந்துச்சோ, அத அப்படியே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு புரியல, வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல என்ட்ட வந்து கேளுங்க. நாங்க கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழ குடுக்குறோம். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு நாங்க வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதுல எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. இப்பயும் கிடையாது. எப்பயும் வந்து கிடையாது. அதனால இப்பவே ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல வேற எதுவும் டவுட் இருந்துச்சு, சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.